உளுந்து பொதுவாக நம்ம சமையல் அறையில் நம்ம பயன்படுத்திட்டு தான் இருக்கும். தாளிப்புக்கோ இட்லி தோசை மாவுக்கோ பயன்படுத்திட்டு தான் இருக்கும். இதில் தோலோடு இருக்கிற அந்த கருப்புளுந்து தான் மிக சிறந்தது. இந்த கருப்புளுந்தில் தான் நமக்கு தேவையான சத்துக்கள் நிறைய இருக்குது, புரோட்டீன் நிறைய இருக்குது, ஃபைபர் நிறைய இருக்குது. இதனால் கொலஸ்ட்ரால் உள்ளவங்க எடுத்துக்கலாம், பிபி பேஷண்ட் எடுத்துக்கலாம். இதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்கிறதுனாலையும் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால ஹார்ட் தசைகளுக்கும் நல்லது. இது நம்மளோட உடம்பை நல்ல வலுவாக்கும். அதில் அயர்ன், கால்சியம், பொட்டாசியம், மெக்னீஷியம், ஃபாஸ்பரஸ் இருக்கிறதுனால நம்மளோட எலும்புகளையும் வலுவாக்கும். நரம்புகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தசைகளுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடியது. அதனால் இடுப்பு வலி, முதுகு வலி, கை கால் வலி உள்ளவங்க இதை தாராளமாக எடுத்துக்கலாம். இது பெண்களுக்குள்ள மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ரொம்ப நல்லது. அதுக்கு நல்ல தீர்வை கொடுக்கக்கூடியது. ஹார்மோனல் இம்பேலன்ஸை சரி பண்ணும். பிசிஓடி இருக்கிறவங்க, இந்த மாதிரி மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறவங்க தாராளமாக இந்த கருப்புளுந்து கஞ்சி எடுத்துக்கலாம். கருப்புளுந்து கஞ்சி செய்முறைன்னு பார்த்தீங்கன்னா, 1 பங்கு அரிசிக்கு அரை பங்கு கருப்புளுந்து பொதுவாக பயன்படுத்துறது. ஒரு சிலர் செரிமான சக்திக்கு ஏற்ப அவங்களுக்கு கேஸ் தொந்தரவோ வயிறு ஊதல் அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இல்லைன்னா சில நேரங்களில் 3/4 பங்கு கருப்புளுந்து 1/4 பங்கு அரிசியும் பயன்படுத்துவாங்க. ஆனால் பொதுவாக ஒரு சிறந்த முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 பங்கு அரிசிக்கு அரை பங்கு உளுந்து எடுக்கும்போது செரிமான சக்திக்குமே அது ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ஏலக்காய், சுக்கு, பனவெல்லம் போட்டு களி மாதிரி கிண்டி சாப்பிடலாம். கருப்புளுந்தும் அரிசியும் அரைச்சி வச்சுட்டு இதை கஞ்சி மாதிரி காய்ச்சி மோர், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு அதை கஞ்சி மாதிரியும் கொடுக்கலாம். இது பொதுவாக காலை நேரத்தில் எடுத்துக்கிறது தான் நல்லது. ஈவினிங்கில் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.